ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒருவருக்காக ஒருவர். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். நாம் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சில விஷயங்களை அணுகினால் ஆக்கப்பூர்வமாக மேன்மையை அடையலாம். கூகுளில் மேனேஜராக பணிபுரியும் மேட் சக குசி என்பவர் தம் அனுபவத்தை சொல்கின்றார். அவருக்கு புற்றுநோய் தாக்கியிருப்பதாக மருத்துவர்கள் உறுதி செய்தார்கள். அதை அவர் தன் சக ஊழியர்களிடம் சொன்னபொழுது ஆரம்பத்தில் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். பிறகு தங்கள் சொந்த அனுபவங்களையும் வாழ்க்கை துயரங்களையும் பகிர்ந்தபடி அவருக்கு ஆதரவு கொடுத்து ஆறுதல் படுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். பின்பு அவர் சக ஊழியர்களின் இந்த அணுகுமுறையை கண்டு வியந்து இன்னும் உற்சாகமாக தன் வியாதியை மறந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். இந்த விஷயத்தை கூகுள் நிறுவனம் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டது. இங்கு நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உதவிக்கு வர நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்ற உணர்வுதான் அவரை கடுமையாக உழைக்க வைத்தது. சுகம் பெற்ற அனுபவமும் அவருக்கு கிடைத்தது. அன்பான தேவ ஜனங்களே, சற்று சிந்திக்கலாமா? ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டுமெனில் நாம் நம்மோடு ஓடும் மற்றவர்களிடத்தில் அன்போடும் சகிப்புத்தன்மையோடும் ஒற்றுமையுடனும் ஒருவரை ஒருவர் தாங்கியும் செல்ல வேண்டும். இதையே இன்றைய வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. நம்மில் ஒருவன் கீழே விழுந்தாலோ, பலவீனம் அடைந்தாலோ, நோய்வாய்ப்பட்டாலோ அதை சந்தித்தவர்களை குறை கூறி மேலும் துக்கப்படுத்தாமல், அவர்களை வருத்தப்படுத்தாமல் அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஜெபிக்க வேண்டும். இந்த அன்பையும் ஜெபத்தையும் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இப்படி நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஆறுதலாக இருக்கும் பொழுது தேவன் நமது பிரச்சனைகளை மாற்றி சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5வது அதிகாரம் 13 15 வரை. ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பில் தாங்கும் குணத்தை எங்களுக்கு தாரும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.